ஆன்டி பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய டிஎம்கே கூட அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் டிஎம்கேவோட மீடியா செல்ஸும் டிஎம்கேவோட ஓவரால் ஈகோ சிஸ்டம் கடந்த ஒரு வாரமாக வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு கதறான். ஏன் வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு கதறான்? எது பேசினாலும் கதறான். உனக்கு உண்மையிலேயே ஏடிஎம்கே பிஜேபியோட போகிறதால அழிஞ்சு போகுதுன்னா இந்த அலையன்ஸை நீ வெல்கம் பண்ணணும், வரவேற்கணும். நீ ஏன் இவ்வளோ பேசுகிற? பிஜேபி பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா நயனார் தான் பெஸ்ட்டு சாய்ஸ். ஏடிஎம்கேவோட அலையன்ஸுன்னு முடிவான பிறகு சண்டை போடுற தலைவரை வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணுறது, எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது சரியாக வராது. வேறு சாய்ஸே கிடையாது அவங்களுக்கு. இந்த மாதிரி அலையன்சஸ் ஃபார்ம் ஆகும்பொழுது யார் பிரிட்ஜாக இருப்பாங்களோ ரெண்டு பார்ட்டிஸுக்கு நடப்புகிற, யார் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா ரெண்டு லீடர்ஸ்க்குள்ளே, அந்த லீடர்ஸை தான் அவங்க போடுவாங்க. அண்ணாமலையோட ரிமூவல் ப்ரீ கண்டிஷனாக ஏடிஎம்கே சைட்லேருந்து இருந்தது என்பது உண்மை. ஸோ ஏடிஎம்கே அலையன்ஸை பிஜேபி ரொம்ப டெஸ்பரேட்டாக விரும்புகிறதால இப்போ இருக்க 4 எம்எல்ஏ அப்படியே ஜெயிக்கணும்னா கூட அவங்களுக்கு ஏடிஎம்கே அலையன்ஸ் வேணும். அப்படி இல்லைன்னா தே வில் எண்ட் அப் அஸ் 0. இது அவங்களுக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது, தமிழ்நாடு குரூஷியல் ஸ்டேட். 29ல் பிஜேபி விச் இஸ் டெஸ்பரேட். கிவன் அ சாய்ஸ் பிஜேபி அலையன்ஸ்க்கு ஏடிஎம்கே சத்தியமாக போயிருக்காது. தேர் சாய்ஸ், நம்பர் 1 சாய்ஸ் இஸ் விஜய். டாக்ஸ் வேர் கோயிங் ஆன். இவ்வளோ சீக்கிரம் அலையன்ஸை கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் விஜயோட எங்கள் ஏடிஎம்கே போயிட்டு போகுதுன்றது தான். பிஜேபியோட டெஸ்பரேட்னஸ் வாஸ் விசிபிள் வென் இட் ஷண்டட் அவுட் அண்ணாமலை. விஜய்க்கு இப்போ என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஏடிஎம்கே இல்லை, ஒரு 2 அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆயாச்சு. என்டிகே கிட்டையும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். தனியாக தான் போவாங்களா? விஜய்க்கு ஆப்ஷனே இல்லைங்க இன்னைக்கு. விஜய் இஸ் ஸ்டாலின் சுமக்கிறதுக்கான ஒரே காரணமே இட்ஸ் அ பெர்செப்ஷன் வார். காங்கிரஸ் திமுகவோட இல்லைன்னா நாளைக்கு திமுக பிஜேபியோட போகுதுன்ற சந்தேகம் மைனாரிட்டிஸ் ஸ்ட்ரென்தன் ஆகிடும். அதனால் ஸ்டாலின் எப்பயும் காங்கிரஸை கைவிட மாட்டார். சார் வணக்கம். கடந்த சில வாரங்களாகவே தமிழ்நாட்டில் நிறைய முக்கியமான பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழக பாஜக தலைமையிலையும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு இப்போ நயனார் நாகேந்திரன் அவர்கள் புது தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார். ஸோ இப்போ ஒரு சைடில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, கட்சியை பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாற்றம் தவறு அப்படின்ற மாதிரி ஒரு சாரார் சொல்கிறாங்க. குறிப்பாக அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்கள் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, நயனார் நாகேந்திரன் அவர்கள் நல்ல ஒரு சாய்ஸ். அதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ பாஜக ஏடிஎம்கேவோட தமிழ்நாட்டில் அலைன்ஸில் இருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா ஏடிஎம்கேவோட இன்னும் இணக்கமாக அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல சாய்ஸ். ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? பிஜேபி பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா நயனார் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஏடிஎம்கேவோட அலையன்ஸ்ன்னு முடிவான பிறகு ஒரு காம்ப்ரமைசிங் லீடரை வச்சுக்கிட்டு ஃபேஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு வசதியாக இருக்குமே ஒழிய, சண்டை போடுற தலைவரை வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணுறது, எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது சரியாக வராது. வேறு சாய்ஸே கிடையாது அவங்களுக்கு. இந்த மாதிரி அலையன்சஸ் ஃபார்ம் ஆகும்பொழுது யார் பிரிட்ஜாக இருப்பாங்களோ ரெண்டு பார்ட்டிஸுக்கு நடப்புகிற, யார் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா ரெண்டு லீடர்ஸ்க்குள்ளே, அந்த லீடர்ஸை தான் அவங்க போடுவாங்க. இட்ஸ் ஆப்வியஸ் சாய்ஸ். வேறு சாய்ஸே அவங்களுக்கு கிடையாது. இது 2 பேருக்குமே வின் சுச்சுவேஷன். அவங்க பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே இஃபட்டால் அவங்களுக்கு விக்ட்ரி சான்சஸ் இருக்குன்னா, ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் அண்ட் டியூரிங் தி எலெக்ஷன் எந்த விதமான ஹிக்கப்ஸும் இருக்கக்கூடாதுன்னா அண்ணாமலையால் அது சாத்தியப்படாது. பிகாஸ் அண்ணாமலை இஸ் டெட் அகெயின்ஸ்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ். ஸோ ஒரு நேஷ்னல் பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடென்ட் ஒரு லோக்கல் அலையன்ஸ் பார்ட்னருக்கு எதிராக இருக்காருன்னா எந்த பார்ட்டியுமே அதை வச்சுக்க மாட்டாங்க. இட்ஸ் அ நேச்சுரல் சாய்ஸ் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இட்ஸ் அ குட் சாய்ஸ். தமிழ்நாடு பாஜகவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் பார்ட்டியை பில்ட் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில். ஸோ இப்போ அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இல்லை. இது மேக்ஸிமம் ஒரு 3 to 4% இந்த பார்ட்டியை 10% கொண்டு போயிருக்காரு. க்ரோத் இல்லை, இந்த மறுக்கல நான். பட் எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, பீஸ் டைம் லீடர்ஸ் வார் டைம் லீடர்ஸாக இருக்க முடியாது. பீஸ் டைம் லீடர்ஸ் தான். வார் டைம் லீடர்ஸ் தான். அதுதான் இப்போ அண்ணாமலை பார்ட்டியை டெவலப் பண்ணுறாரு. அதோட அவ்வளோதான். அவரால் அவர் பார்ட்டி தனியாக நிற்கணுன்றார். ரெண்டாவது, மோர் ஓவர் இஸ் அகைன்ஸ்ட் ஏடிஎம்கே.
ஏடிஎம்கேக்கு எதிராக நிலைப்பாடு கொண்ட தலைவரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை கட்டமைச்சிங்கன்னா அது எலெக்ஷனில் டிசாஸ்டரில் போய் முடியும். நீங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு ஒருத்தர், ஆனால் கூட்டணின்னு வரும்போது வேற ஒருத்தர் தான். இது இட்ஸ் அ காமன் திங் த்ரூ அவுட் இந்தியா. இட்ஸ் அ வெரி வெரி காமன் திங். இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ரெண்டாவது, பிஜேபியோட க்ரோத்துன்றது தி மேக்ஸிமம். இதுக்கு மேலே அது வளராது. இட்ஸ் அ பிளாட்டோ. மேபி நாளைக்கு அடுத்த சில ஆண்டுகளில் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே இன்னும் ஃபர்தர் வீக்கன் ஆகும்பொழுது ஆனால் பிஜேபின்ற பார்ட்டி க்ரோ ஆகலாமே வழியா இதுக்கு மேலே இன் நியர் ஃபியூச்சர் வந்து ஃபார் த நெக்ஸ்ட் 5 years வந்து அவங்களுக்கு க்ரோத் கிடையாது. 3 to 4%லேருந்து அவங்க 10% ரீச் பண்ணியிருக்காங்க. திஸ் 10% இஸ் ஐ திங்க் இஸ் ஸ்டாட்டிக் ஒன். அது பிளாட்டோன்னுவாங்க. அதை ரீச் பண்ணிடுச்சு. அதை இதுக்கு மேலே அதுக்கு இப்போதைக்கு க்ரோத் கிடையாது. அதனால் அவரை மாற்றுறதுன்றது வந்து இன்னவிட்டபிள் ஒன். வேறு வழியே கிடையாது. இட்ஸ் அ ப்ராசஸ். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ பரவலாக ஒரு தியரி முன்வைக்கப்படுது. இபிஎஸ் அவர்கள் நிறைய அழுத்தம் போட்டார், அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டார் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதுக்கு கவுண்டராக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது, அண்ணாமலை அவர்கள் அவரே விருப்பப்பட்டு தான் ரிவர்ஸ் போயிட்டாருன்றாங்க. ஸோ இபிஎஸ் அவர்கள் அழுத்தம் போட்டு தான் அவர் மாற்றப்பட்டாரா? அதுவும் ஒரு காரணம். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ரீசெலக்ட் ஆகிறதுக்கு அண்ணாமலையோட ரிமூவல் வந்து ப்ரீ கண்டிஷனாக ஏடிஎம்கே சைட்லேருந்து இருந்தது என்பது உண்மை. ஸோ ஏடிஎம்கே அலையன்ஸை பிஜேபி ரொம்ப டெஸ்பரேட்டாக விரும்புறதால இப்போ இருக்க 4 MLA அப்படியே ஜெயிக்கணும்னா கூட அவங்களுக்கு ஏடிஎம்கே அலையன்ஸ் வேணும். அப்படி இல்லைன்னா தே வில் எண்ட் அப் as 0. இது அவங்களுக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது, தமிழ்நாடு குரூஷியல் ஸ்டேட். 29ல் காங்கிரஸ் தலை தூக்காமல் இருக்கணும்னா 4 and 19ல் என்டிஏக்கு எதிராக 40 சீட்டு சொலையாக கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அப்போ 29ல் பிஜேபி அங்கே பவரை ரீட்டைன் பண்ணணும், காங்கிரஸுக்கு ஃபர்தர் க்ரோத் இருக்கக்கூடாதுன்னா த ஃபர்ஸ்ட் திங் இஸ் தமிழ்நாட்டில் அதை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதுக்கு ப்ரைமரி திங் இந்த கவர்மெண்ட்டு, டிஎம்கே கவர்மெண்ட்டை 26ல் வந்து டிஸ்லாட்ஜ் பண்ணணும். கம் வாட்மே டிஎம்கே கவர்மெண்ட் ஹாஸ் டு பி த்ரோன் அவுட். இதுதான் பிஜேபியோட ஆங்கிள். அவன் அப்படி தான் பார்க்குறான். 26 அவங்களுக்கு தமிழ்நாடு குரூஷல்ன்றது டிஎம்கே சென்ட்ரிக்காக இங்கே யார் ரூல் பண்ண போகிறா, ஸ்டேட் கவர்மெண்ட் யார் கண்ட்ரோல்ன்றது கிடையாது. 29ல் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டில் 24 and 19ல் போன மாதிரி சொலையா 40 சீட்டு என்டிஏவாக போயிடக்கூடாது. அதுக்கு முதல் காரியம் டிஸ்லாட்ஜிங் தி டிஎம்கே கவர்மெண்ட் எலக்ட்ரலி. அதுக்கு ரொம்ப முக்கியமானது எ பவர்ஃபுல் அலையன்ஸ். அந்த பவர்ஃபுல் அலையன்ஸ் ஆப்வியஸ்லி ஏடிஎம்கே தான். அதில் வந்து நாட் ஓன்லி ஏடிஎம்கே, இன்னும் என்னென்ன குட்டி குட்டி கட்சி சன்றி பார்ட்டிஸையும் உள்ளே இழுப்பாங்க. பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஆல் த ஸ்மாலர் பார்ட்டிஸ், திமுக கிட்ட போக முடியாத பார்ட்டிஸ் அத்தனை பேரும் அவங்க அலையன்ஸில் தான் வந்து நிற்க போகிறாங்க. அதுக்கு ஏடிஎம்கே வில் பி தி பிக் பிளேயர். ஆனால் அட் த சேம் டைம் ஏடிஎம்கே வளர்ந்துடவும் கூடாது. ஏடிஎம்கேவை வந்து கட்டுப்பாட்டில் இதுலேயே வைக்கணும், கண்ட்ரோல்லையே வைக்கணும். ஃபுல் ஃப்ரீடமும் கொடுக்க மாட்டாங்க. பட் ஏடிஎம்கே இல்லைன்னா பிஜேபி 0ன்றது பிஜேபிக்கு நல்லா தெரியும். 1 year முன்னாலே இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறதோட அர்த்தம் இந்த அலையன்ஸுக்கு ஹியூஜ் அனிமாசிட்டி கீழே இருக்குது, அது ஜெல் ஆகலைன்றது அவங்களுக்கு தெரியுது. அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நெக்ஸ்ட் 6 to 8 monthsல இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் அக்செப்டன்ஸ் வரும் இந்த அலையன்ஸுக்குன்னு 2 தரப்புமே நம்புது. அது ஓரளவு உண்மையும் கூட. ஏன்னா 3 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயலலிதா பீரியட்லேருந்து மோடிக்கு வந்து ஹியூஜ் டிஃபீட்டை கொடுத்த தமிழ்நாடு மக்கள் இந்த தடவை அசம்பிளி எலெக்ஷனில் அப்படி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 19 பார்லிமெண்ட் அண்ட் 24 பார்லிமெண்ட் ஆல்மோஸ்ட் ஸ்வீப். பட் இன்பிட்வீன் அந்த அசம்பிளி எலெக்ஷனில் ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே 75 சீட்ஸ் ஜெயிச்சுக்கிறாங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் ஒரு பேட்டர்ன், அசம்பிளியில் ஒரு பேட்டர்ன் தான். ரெண்டாவது 21ல் டிஎம்கேக்கு வந்து ஹியூஜ் விக்ட்ரியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள் 26ல் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பது முட்டாள்தனமானது. ஏன்னா தட் இஸ் பவுண்ட் டு பி ஆன்டி இன்கம்பன்சி. ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு யார் சொல்லுவான்னா அரசியல் தெரியாதவங்க சொல்லுவாங்க, இல்லை அரசியல் தெரிஞ்சு திமுகவால் தனிப்பட்ட முறையில் லாபங்களை அடையக்கூடியவங்க சொல்லுவாங்க. மூணாவது திமுக காரர்கள் சொல்லுவாங்க. அந்த திமுக காரங்க கூட தனிப்பட்ட முறையில் பேசும்போது ஒப்புக்கொள்வார்கள், அவர்களுக்கு அந்த குறைந்தபட்ச நேர்மை உண்டு. 26லேயே ஸ்வீப்லாம் சொல்ல முடியாது. 21ல ஸ்வீப் கிடையாது. இட் வாஸ் அ டஃப் ஃபைட். நான் என்ன சொல்கிறேன், 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கேக்கு பிறகு ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய தலைவர் இல்லாமல் பிஜேபின்ற நெகட்டிவ் ஃபோர்ஸை சுமந்துக்கிட்டு த டிஃப்ரென்ஸ் வாஸ் ஜஸ்ட் 3.5%. 75 சீட்ஸ் அவங்க ஜெயிச்சாங்க. 21லேயே திமுக வந்து தண்ணி குடிச்சுது. டிஎம்கே வாஸ் ஃபோர்ஸ்டு டு ஃபைட் லைக் எனிதிங் டு வின் தட் எலெக்ஷன். இது 21ல. 26ல் நீங்கள் எப்படி கேக் வாக் ஆக்கணும்? அண்ட் எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. அண்ட் இந்த பாஸ்ட் 53 years எம்ஜிஆர் அதிமுகன்ற கட்சியை திமுக உடச்சிக்கிட்டு ஆரம்பித்ததுலேருந்து கண்டினியூஸாக 2 அசம்பிளி எலெக்ஷனை திமுக ஜெயித்ததே கிடையாது. ஜோக்கா சொல்லுவாங்க, 2 எலெக்ஷனில் தொடர்ந்து உதயசூரியனுக்கு விரல் ஓட்ட போடாதுன்னுவாங்க.
இட்ஸ் அ ஃபேக்ட். அதனால் இதெல்லாம் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ். பட் இட்ஸ் அ டஃப் ஃபைட், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஆன்டி பிஜேபி ஹியூஜாக இங்கே இருக்குது. டிஎம்கே இன் டிசரேரு. இப்போ தான் தேர் க்ளோசிங் தேர் ரேங்க்ஸு. மோரோவர் டிஎம்கே உருவாக்கி வச்சுருக்க அந்த நெரேட்டிவ் வந்து ரொம்ப மைண்ட் பாக்லிங் நெரேட்டிவ். இட்ஸ் அன் அட்ரோஷியஸ் நெரேட்டிவ், பட் அ மைண்ட் பாக்லிங் நெரேட்டிவ். அதாவது வந்து பணம் எவ்வளோ தூரம் விளையாடுன்றதுக்கு திமுகவோட அந்த நெரேட்டிவ் ரொம்ப முக்கியமானது. அதை ஒதுக்கிட்டு நம்ம பாலிடிக்ஸை பேசவே முடியாது. கொஞ்சம் குழுவம் உட்பட டிஎம்கே சப்போர்ட் பண்ணி தான் இன்றைக்கி பேசிட்டு கிடக்குது. யூ நேம் இட், தே ஹேவ் இட். எல்லா ரிட்டையர்டு ஜேர்னலிஸ்ட்டு, எல்லா பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு, பியூரோக்ராட்ஸு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, டாப் டெக்னோக்ராட்ஸ்னு தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடியவங்க அத்தனை பேரும் நீங்கள் திமுக ஒருத்தன் விடாமல் சப்போர்ட் பண்ணுறான். நீ சப்போர்ட் பண்ணு, நான் வேணான்னு சொல்ல. பட் வந்து இங்கே தேனும் பாலும் ஓடுதுன்னு சப்போர்ட் பண்ணுறது தான் பிளேமிங், ஷிஃப்டிங் ஆல் த பிளேம் டு மோடி கவர்மெண்ட் அண்ட் ப்ரைஸிங் த ஸ்டேட். அது எப்படி ஒரு கவர்மெண்ட்டில் தப்பே நடக்காதா? அப்போ இவ்வளோ தூரம் இவங்களெல்லாம் எது பேச வைக்குது? எது பேச வைக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அவுட்ரைட் பர்ச்சேஸ். இந்த மாதிரியான ஒரு ஷேம்லெஸ் சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லை. டெல்லியில் மோடி 1.0 2.0 இருந்தது. ஆனால் 3.0 அங்கே கூட மாறி இருக்கு. இங்கே கம்ப்ளீட்லி த நெரேட்டிவ் செட் பை த மீடியா இஸ் கம்ப்ளீட்லி டிஎம்கே ட்ரிவன் நெரேட்டிவ். எந்த விஷயமா இருக்கும். இப்போ முந்தா நாள் போய் அவர் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸுக்கு குரியன் ஜோசப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தலைமையில் கமிட்டி போடுறான்னா அத்தனை டிபேட்டும் அதை வந்து அப்படியே புகழ்ந்து தான் ஒவ்வொரு டிபேட்டும் போதே ஒழிய இட்ஸ் அ கிளியர் ஆப்பர்ச்சுனிட்டி பாலிட்டிக்ஸ். டிஎம்கே இஸ் டூயிங் அக்லி பாலிட்டிக்ஸு இந்த விஷயத்தில் அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ஸ் கூட இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான வாய்ஸஸ்க்கு அங்கே ஸ்பேஸ் இல்லை. ஸோ நெரேட்டிவ் அவங்க பில்டு பண்ணி வச்சுருக்கிறதும் ஆப்கி பார் 400 மாதிரி இப்போ நாங்கள் 200 சீட்ஸ் ஜெயிப்போம்னு சொல்கிறதும் எதை காட்டுதுன்னா தே ஆர் ஹெல் பெட் அப்பான். நாங்கள் தான் அப்படின்றதுல உறுதியாக அவங்க இருக்காங்க. ஸோ அது வந்து மீடியா அவங்க கையில் இருக்குது. அப்போசிஷன் இன் ஷாம்பிள்ஸ், கம்ப்ளீட் ஷாம்பிள்ஸ். இஸ் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஸ்டாலின் இஸ் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அப்போசிஷன் அவர் கிடையாது. இது எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க நம்புகிறாங்க. பட் கிரவுண்ட் வந்து இன்னும் 1 இயர் இருக்குது. லாஸ்ட் 1 வீக்கில் மாறலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஐ அக்ரி இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. இதை இன்றைக்கி எலெக்ஷன் வந்துன்னா சப்போஸ் ஸ்டாலின் வந்து நாளைக்கு கேபினெட்டை கூப்பிட்டு டிசால்வ் அசம்பிளி, கோ ஃபார் எலெக்ஷன், கவர்னருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா கவர்னர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அதாவது தட் இஸ் 1 இயர் எலெக்ஷன்ஸை அட்வான்ஸ் பண்ணுறார் ஸ்டாலின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் 1 இயர் எலெக்ஷன்ஸை ஸ்டாலின் அட்வான்ஸ் பண்ணுறாருன்னா இட் இஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. இன்றைக்கு எலெக்ஷன் நடந்ததுன்னா சரி. இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது என்னன்னா இபிஎஸ் அவர்கள் போட்ட அழுத்தத்தில் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டிருக்கார் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்காரு, ஒரு டாமினண்டான பொசிஷனில் இருக்காருன்னு எடுத்துக்கலாமா? இங்கே இருக்கக்கூடிய லீடரையே மாற்ற முடியுது அவரால்? இல்லை அது அப்படி ஸ்ட்ராங் வீக்ன்றது அந்த வார்த்தையை பொலிட்டிக்கலி அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கலாமா? he has an upper hand. ஏன்னா இட் இஸ் த பிஜேபி which has desperate given a choice. பிஜேபி அலையன்ஸ்க்கு ஏடிஎம்கே சத்தியமாக போயிருக்காது. their choice, number 1 choice is விஜய். talks were going on. இவ்வளோ சீக்கிரம் அலையன்ஸை கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் வந்து விஜயோட எங்கள் ஏடிஎம்கே போயிட்டு போகுதுன்றது தான். பிஜேபியோட டெஸ்பரேட்னஸ் வாஸ் விசிபிள் when it shunted out அண்ணாமலை. 56 இன்ச்சு மனுஷர் வந்து அண்ணாமலையை மாற்றுறாருன்னா அவங்களுக்கு ஏடிஎம்கே வேணும், டெஸ்பரேட். நான் தான் சொல்கிறேன், ஏடிஎம்கே இல்லைன்னா தேர் 0. இது வரைக்கும் பாஸ்ட் 50 இயர்ஸ் அவங்க ஹிஸ்ட்ரியில் எடுங்க, 2 தடவை தான் அவங்க அசம்பிளிக்குள்ளே போயிருக்காங்க. 2001 கலைஞர் திமுக புண்ணியத்தில் 4 பேர், 21 ஏடிஎம்கே புண்ணியத்தில் 4 பேர். அப்படியே தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் 96 வேலாயுதன் ஒரு எம்எல்ஏ போனார், அது கன்னியாகுமரியில். தட் இஸ் அ வெரி எக்ஸப்ஷனல் கேஸ். பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்டு அது. He was a party worker. In fact, அந்த 96 எலெக்ஷனில் வந்து அவர் ரொம்ப இதுவாக ஜெயிச்சு போனார். 91 96. தட் வாஸ் அன் எக்ஸப்ஷன். எக்ஸப்ஷன்ஸ் கான் மேக் ரூல். ஸோ இந்த 4 எம்எல்ஏஸை காப்பாற்றிக்கணுனாலே இவங்களுக்கு ஐதர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே வேணும். டிஎம்கே கிட்ட போக முடியாது. திஸ் இஸ் தர் மேக்ஸிமம் க்ரோத். மாற்றிட்டாரு எடப்பாடி, ஸ்ட்ராங் லீடர்னு மாற்றிட்டாருன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் தி அதர், இட் ஷோஸ் த டெஸ்பரேட்னஸ் ஆஃப் பிஜேபி, நாட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் எடப்பாடி. ஸோ இப்போ விஜய் அவர்களை பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸோ அவரை தான் ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? விஜய்க்கு இப்போ என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஏடிஎம்கே இல்லை, ஒரு 2 அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆயாச்சு. என்டிகே கிட்டையும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். தனியாக தான் போவாங்களா? விஜய்க்கு ஆப்ஷனே இல்லைங்க இன்னைக்கு. விஜய் இஸ் 26 இஸ் நாட் அன் எலெக்ஷன் ஃபார் விஜய். இட் ஷுட் பி அ ட்ரைனிங் கிரவுண்ட் ஃபார் விஜய். 31 தான் விஜய்க்கான ஃபீல்டு. 26 அவர் கிடையாது. ஸ்பாயில் ஸ்போர்ட் தான். இப்போ வில் பி a ஸ்பாயில் ஸ்போர்ட். ஆனால் அந்த ஸ்பாயில் ஸ்போர்ட்டால் யாருக்கு லாபம்? டிஎம்கேக்கு லாபமா ஏடிஎம்கேக்கு லாபமானு தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததால் அதுக்கு முன்னால் விஜய்க்கு போகும்னு எதிர்பார்த்தது இப்போ டிஎம்கேக்கு போகும். ஏன்னா டிஎம்கே
ஏடிஎம்கே பிஜேபி வந்து கண்டிப்பாக பிஜேபி ஃபேக்டரால் மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து பிஜேபி மேலே இருக்க ஆங்கரால் ஏடிஎம்கேக்கு போகாது. விஜய்க்கு போட்டால் இல் பி எ ஸ்பாயில்ஸ் போட், யூ கான் டிஃபீட் ஏடிஎம்கே அலையன்ஸ்னு தெரியும். ஸோ யாருக்கு ஓட்டு போட்டால் இங்கே பிஜேபி தோற்கடிக்கப்படும் என்பது மைனாரிட்டிஸ்க்கு நல்லாவே தெரியும், எஸ்பெஷலி முஸ்லிம்ஸ். ஸோ தெர் வில் பி அ டாக்டிக்கல் ஓட்டிங், தட்ஸ் கால் டாக்டிக்கல் ஓட்டிங். விஜய்க்கு போடலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு டிஎம்கே அலையன்ஸுக்கு தான் போடுவாங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச அளவில் காங்கிரஸ் பார்ட்டி டிஎம்கேவோட இருக்கிற வரைக்கும் மைனாரிட்டி ஓட்ஸ் அங்கே தான் போகும். நேஷனல் லெவலில் காங்கிரஸ் பார்ட்டி தான் பிஜேபி. யூ ஆர் 100% ரைட். காங்கிரஸை ஸ்டாலின் சுமக்கிறதுக்கான ஒரே காரணமே இட்ஸ் அ பெர்செப்ஷன் வார். காங்கிரஸ் திமுகவோட இல்லைன்னா நாளைக்கு திமுக பிஜேபியோட போகுதுன்ற சந்தேகம் மைனாரிட்டிஸ் ஸ்ட்ரென்தன் ஆகிடும். அதனால ஸ்டாலின் எப்பயும் காங்கிரஸை கைவிட மாட்டார். விஜய் ஃபேக்டர் இந்த தடவை என்னன்னா, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு பிறகு மைனாரிட்டிஸ் ஓட்டு டில்லி டாலிங்காக இருந்தவங்க, விஜய்க்கு போடலான்ற எண்ணத்தில் இருந்தவங்க 90%க்கு மேலே தே கம்ப்ளீட்லி ஸ்விட்ச்டு பேக் டு டிஎம்கே. ஸோ இட்ஸ் அன் அட்வான்டேஜ். பட் நான் மைனாரிட்டிஸ் ஹிந்துஸ் ஓட்ஸும் ஓரளவு ஒரு உடைக்கலாம். அது யாருக்கு லாபம்ன்றதை நம்ம சொல்ல முடியாது. 26 வந்து விஜய்க்கான எலெக்ஷன் கிடையாது, அது அவருக்கு ஒரு ட்ரைனிங் கிரவுண்டு. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ டூ ஆர் டை பேட்டில் ஃபார் 2 அலையன்சஸ், டிஎம்கே அலையன்சஸ் அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ். கிளியர் அட்வான்டேஜும் கூட இப்போ நம்ம, அதாவது வந்து ஸ்லைட் அட்வான்டேஜுக்கு லிட்டில் பிட் மோர் தேன் ஸ்லைட் அட்வான்டேஜ் வந்து டிஎம்கேக்கு தான் இருக்குது இன்னைக்கு தேதிக்கு. பட் 1 இயர் இருக்குது. 1 இயரில் எனிதிங் மேன் ஹேப்பன். ஈவன் லாஸ்ட் 1 வீக்கில் திங்ஸ் குட் சேஞ்ச். ஆன்டி இன்கம்பன்சி இஸ் அ பிக் ஃபேக்டர். அதை எப்படி ஸ்டாலின் மேனேஜ் பண்ண போகிறாருன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கும்போது 2 விதமான தியரிஸ் வந்து முன்வைக்கப்படுது. ஒரு தியரி என்னன்னு பார்த்தோம்னா, பாஜக 24 மாதிரியே தனியாக கண்டெஸ்ட் பண்ணியிருக்கணும், தனியாக கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா கட்சியை க்ரோ பண்ணியிருக்கலாம். 24 அவங்க தனியாக கண்டெஸ்ட் பண்ணாலும் நல்லா க்ரோ ஆனாங்க, அதே மாதிரி கட்சியை க்ரோ பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அதிமுகவையும் பலவீனப்படுத்தியிருக்கலாம். ஏன்னா பாஜகனா அதிமுகனால ஜெயிக்க முடியாது, ஸோ அதிமுகவையும் வீக்கெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு தியரி முன்வைக்கிறாங்க. இன்னொரு தியரி என்னன்னா, இல்ல கூட்டணி வைக்கிறது நல்லதுதான், ஸோ நமக்கு சில சீட்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி திமுகவையும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வியூ வைக்கிறாங்க. ஸோ 24ல தனியாக போனதுன்றது அது அண்ணாமலை அவர்களோட ஸ்ட்ராட்டஜி. அது ஸோ அது கரெக்டா? 26ல போற மாதிரி கூட்டணி வச்சு போறது கரெக்டா? உங்களுக்கு அஃப்கோர்ஸ் பாஜக பெருசா பிடிக்காதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஃப்ரம் பிஜேபிஸ் பெர்ஸ்பெக்டிவ் இதுதான் கரெக்ட். ஏடிஎம்கேவோட மறுபடியும் சொல்றோம், ஃப்ரம் பிஜேபிஸ் பெர்ஸ்பெக்டிவ் the decision taken now is good decision. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டிசிஷன் தான் நல்ல டிசிஷன். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், 24 கிடையாது 26 வெறும் 26 கிடையாது, அது 29க்கான 26. எய்ம் வந்து 26 கிடையாது. தமிழ்நாட்டில் யார் ரூல் பண்ணுறான்றது பிஜேபிக்கு ஏன் மெயின் ஃபேக்டர்னா, 29ல் மோடி பாஸ்ட் 3 டைம்ஸ் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அந்த 3 எலெக்ஷன்ஸ்லையும் பிஜேபிக்கு சம்மட்டி அடி கொடுத்து மேசிவ் டிஃபீட்ஸை கொடுத்த ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு, வேறு எந்த ஸ்டேட்டும் கிடையாது. கேரளா ஆஃப்கோர்ஸ். ஸோ 40 MPs கேரளா மாதிரி டபுள் நமக்கு. ஸோ 29ல் ஆன்டி என்டிஏ இந்த 40 சீட்டு மேக்ஸிமம் குறையணும்னா டிஎம்கே ஷுட் பி அப்ரூவ்டட். அதுக்கு ஒரே வழி ஏடிஎம்கேவோட போகிறது தான். இங்கே கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணுன்றதுலாம் கிடையாது. ரெண்டாவது, இந்த அண்ணாமலை கட்சியை வளர்த்தாரு, அதை வளர்த்தாரு, இதை வளர்த்தாருன்றதுலாம் ஐம் சாரி, அது ஒரு மித்து தான். அது மேக்ஸிமம் அது 10%. இது காங்கிரஸுக்கு இருக்க கதை. மூப்பனார் அந்த காலத்தில் பண்ணது, வாழப்பாடி பண்ணது, எல்லாம் டிஃபீட்டில் தான் முடிஞ்சுது. நேஷனல் பார்ட்டிஸ்க்கு இனிமேல் தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட் 50 இயர்ஸ்க்கு எந்த ரோலுமே கிடையாது. ஸோ நேஷனல் பார்ட்டிஸுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குன்றீங்க தமிழ்நாட்டில்? அப்சல்யூட் லிமிடேஷன்ஸ் இருக்குது. திஸ் த மேக்ஸிமம். இந்த 10% ஸ்டாட்டிக். இது அது 15% 20%லாம் சத்தியமாக ஆகாது. இது அவனுக்கு நல்ல, நம்மளை விட அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஸோ திஸ் டெசிஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் பிஜேபிஸ் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஏடிஎம்கேஸ் பர்ஸ்பெக்டிவ் இட்ஸ் அ கிளியர் குட் டிசிஷன். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி டிஎம்கேவோட ஈகோ சிஸ்டம் கடந்த ஒரு வாரமாக எப்படி ஒர்க் பண்ணுது. ஆன்டி பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய டிஎம்கேவும் டிஎம்கேவோட அலைன்ஸ் பார்ட்னர்ஸும் டிஎம்கேவோட மீடியா செல்ஸும் டிஎம்கேவோட ஓவரால் ஈகோ சிஸ்டம் கடந்த ஒரு வாரமாக வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு கதறான். ஏன் வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு கதறான்? எது பேசினாலும் கதறான். உனக்கு உண்மையிலேயே ஏடிஎம்கே பிஜேபியோட போகிறதால அழிஞ்சு போகுதுன்னா இந்த அலைன்ஸை நீ வெல்கம் பண்ணணும், வரவேற்கணும். நீ ஏன் இவ்வளோ பேசுகிற? ஏன்னா இந்த அலைன்ஸுக்கு ஒரு விக்ட்ரி சான்சஸ் உண்டு. இது யூ கேனாட் டிஸ்கவுண்ட் தட். ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸால் அது டிஎம்கேக்கு சவால் இல்லையா? சொல்லுங்க. சவால் தான். சவால். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே என்னதான் இப்போ வெஸ்டர்ன் பெல்ட்லாம், எஸ்பெஷலி வெஸ்டர்ன் பெல்ட்லாம் வந்து நீங்கள் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த அலைன்ஸ் இருந்ததுன்னா தேவோட ஈஸிலி 10 to 12 seats. அண்ணாமலையால் அது போச்சு. ஸோ நீங்கள் ஆல் சர்டன் திங்ஸ் செட் அண்ட் டன், ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இஸ் அ பிக் சேலஞ்ச் ஃபார் டிஎம்கே அலைன்ஸ். அதனால தான் இந்த ஒரு வாரமாக டிஎம்கேவும் அதோட ஈகோ சேம்பர்ஸும் வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு கதறானுங்க. அவன் யாரோடைய போனால் உங்களுக்கு என்னடா வந்ததுன்னு அந்த கேள்வி தானே வருது உங்களுக்கு. வை டிஎம்கே இஸ் ஸோ ஒரிட் அண்ட் டிஎம்கே ஈகோ சிஸ்டம் அண்ட் டிஎம்கேஸ் சம்சாகிரிஸ் ஏன் இவ்வளோ கத்துறான்?
சாயங்காலம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எல்லா சேனலையும் பார்த்தீங்கன்னா குற்றவாளி குண்டலை ஏற்றி தான் ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸையும் கேள்வி கேட்குறான். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரெண்டுமே தேர் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அவங்க 2 பேர் அலையன்ஸ் வச்சதில் உனக்கு என்ன கேடு? லெட் த பீப்புள் டிசைட். நான் என்ன சொன்னேன், அதை விமர்சிக்கிறது தப்பு இல்லை. பட் ஜேர்னலிஸ்ட் வந்து questioning the ADMK representatives and BJP representatives and supporters of ADMK and BJP representatives about this alliance வந்து கிரிமினல் கேஸில் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும்ல, அந்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து இது எந்த அளவுக்கு மீடியா ஒன் சைடடாக இருக்குது? யுவர் ஜாப் இஸ் டு கமெண்டேட் அண்ட் ரிப்போர்ட், நாட் பாசிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஜட்ஜ்மெண்ட்டு தானே நீங்கள் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ இதை டிஎம்கேவோட ஈகோ சேம்பர் ஏன் செய்யுதுன்ற பயம் வருது உங்களுக்கு. அப்போ இந்த அலையன்ஸ் வந்து உண்மையிலே இட் இஸ் கிவிங் அ டஃப் ஃபைட் டு டிஎம்கேன்றது தான் உண்மை. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி சார்.